அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொலித்தீன் பைகளை அல்லது பிளாஸ்டிக் பைகளை எமது அன்றாட தேவைகளுக்காக வேண்டி நாம் பாவிக்கக்கூடாது, சுமந்து செல்லக்கூடாது என்று அரசாங்கம் வீதி நாடகங்களை நடித்திருக்கிறது. அதை தவிர்த்து கொள்வோம் என்று. அப்படி பாவிப்பதனால் அதனுடைய கழிவுகளை எல்லாம் கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள் அல்லது வேறு இடத்தில் கொட்டுகின்றார்கள். கடலில் கொட்டினுடனே கடல் பழுதாகிறது. அந்த அவைகளை மீன் உண்டு நஞ்சு பொருளாகி அந்த மீனை நாம் சாப்பிடக்கூடிய நிலைமைகளாக ஏற்படுகிறது. வெளியில் கொட்டுகின்ற போதும் அதில் உள்ள மிருகங்கள் சாப்பிட்டு வருத்தத்தை பெற்றுக்கொள்கிறது. மரங்களும் கூட நல்ல முறையில் அது வளருவதில்லை. இது சமூகத்துக்கு பெரிய கேடு. அதனால் நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், சீலையிலான பேக்குகளை நாம் பாவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சூழல் மாசடைய மாட்டாது என்று சொல்கின்றார்கள். அதனால்தான் நான் உங்களுக்கு இதை காட்டுகிறேன். பாருங்கள், இந்த பேக் இந்தியாவை சேர்ந்த பேக், இந்தியாவுடையது. நான் இதை துபாய் போன போது பெற்றுக்கொண்டேன். எல்லாவற்றுக்கும் இது சிறப்பானது. நாம் மார்க்கெட்டுக்கு செல்கின்ற போது கொண்டு போகலாம், தேவைகளுக்கு கொண்டு போகலாம். இந்த பேக் பாருங்கள், a little progress each day adds up to big results என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழகாக இருக்குது. நான் இப்போ ஒரு 3 மாதமாக பாவித்து வருகிறேன். துபாயிலிருந்து வந்தோடனே நான் இதைத்தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, சாமான் வாங்குறது, சகலத்துக்கும் பாவிக்கிறது, பிரயாணத்துக்கு பாவிக்கிறது. கழுவி கொள்ளலாம், பாரத்தை தாங்கக்கூடியது. எனவே நீங்களும் இவைகளை பாவிக்க வேண்டும். மக்களுக்கும் இதை பிள்ளைகளுக்கும் இதைத்தான் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இது பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.